ரைட் பிரஸ்ட் வந்து லெஃப்ட் பிரஸ்ட் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுன்றது ஒரு மெசேஜ் அப்படியே பரவிட்டே இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? விஞ்ஞான ரீதியா அதனுடைய காரணம் அந்த அளவுக்கு திட்டவட்டமா தெரியல. ஆனா நம்ம ஒரு 1000 மார்பக புற்றுநோய் அப்படி பார்த்தா கொஞ்சம் கூடுதல் லெஃப்ட் சைடுல தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. இந்த திட்டவட்டமான காரணம் விஞ்ஞான ரீதியா நமக்கு தெரியல. ஓகே பட் ஓகே சார். கட்டத்துக்கு கட்டம் 2 மார்பிலையும் புற்றுநோய் வந்து ஒரே மாதிரி தான் சிகிச்சை, ஒரே மாதிரி தான் அவுட்கம். எந்த கட்டத்துக்கு போகும்போது வந்து இவங்கள காப்பாத்தலாம்? எந்த கட்டத்துல இருக்கும்போது காப்பாத்த முடியாது? அதாவது மார்பக புற்றுநோய் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 4 கட்டம் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்ட்டு. ஓகே சார். முதல் கட்டம், 2வது கட்டம் இது 2மே வந்து சரியான சிகிச்சை பண்ணா பூரணமா 100% குணப்படுத்தலாம். அப்படின்னு சொன்னா நோய் திரும்பி வராது. அவங்க போல நீண்ட நாள் பயந்து வேற ஏதாவது காரணத்துல தான் இருப்பாங்க. இந்த 3வது கட்டம், 4வது கட்டத்துல வந்து நோய் கட்டுப்படுத்தலாம், நோயினால் வர பிரச்சனைகளை குறைக்கலாம், புதிய நோய் வருவதை தவிர்க்கலாம், ஆயுள் நீடிக்க வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பூரணமா குணப்படுத்துறது வந்து கஷ்டம். அப்படின்னு சொன்னா இருக்கிற நோயை மறைய வச்சா கூட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது மறுபடியும் திரும்பி வர்றது தான் பாசிபிலிட்டி இருக்குது அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல. ஆனா 1 and 2ல வந்து பூரணமா குணப்படுத்தலாம். எல்லா அணுக்களையுமே ஆயிடுச்சு.